ஒரு அழகிய பசுமையான காட்டில் சின்னா என்று குட்டி யானை வாழ்ந்து வந்தது. மற்ற பெரிய யானைகள் எல்லாம் கம்பீரமாக காடு அதிரும் சத்தத்துடன் ஊதும்போது சின்னாவால் மட்டும் மெல்லிதாக பீப் பீப் என்று மட்டும்தான் சத்தம் போட முடிந்தது. அவனது இந்த தனித்தன்மை காரணமாக காட்டிலிருந்த மற்ற குட்டி விலங்குகளும் சில சமயங்களில் பெரிய யானைகளும் கூட அவனை கேலி செய்தன. என்ன இது, ஒரு குட்டி யானை கூடவா ஒழுங்காக ஊத தெரியாது என்று கூறி சிரித்தன. இதனால் சின்னா மிகவும் வருத்தமடைந்து தான் ஒரு பயனற்றவன் என்று எண்ணி சோகமாக இருந்தான். ஒருநாள் சின்னா ஒரு நீர்வீழ்ச்சிக்கு அருகில் சோகமாக அமர்ந்திருந்தான். அப்போது அவனது சிறந்த நண்பனான வண்டு, ஏ சின்னா, வருத்தப்படாதே, நீ பெரிய சத்தம் போட தேவையில்லை. உன் மெல்லிய ஒலியை நீ எதற்காக பயன்படுத்த முடியும் என்று கண்டுபிடி. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு என்று ஊக்கமளித்தது. வண்டின் வார்த்தைகள் சின்னாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தன. தனது தனித்திறமையை தேடி புறப்பட தீர்மானித்தான். அவன் ஒரு குயில் பாட்டு போட்டி நடக்கும் இடத்துக்கு வந்தான். அங்கே குயில் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது. சின்னாவுக்கும் தானும் பாட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவன் ஆர்வ மிகுதியில் தனது பீப் சத்தத்தை எழுப்பினான். அது குயிலின் அழகிய பாடலுடன் இணைந்து ஒரு வினோதமான தாளமில்லாத ஒலியை உண்டாக்க போட்டியே குழப்பமடைந்தது. அங்கிருந்த விலங்குகள் கோபத்துடன் சின்னாவிடம் முகம் சுளித்தன. சின்னா மீண்டும் ஏமாற்றமடைந்தான். சின்னா வருத்தத்துடன் ஒரு காட்டு பள்ளி மைதானத்துக்குச் சென்றான். அங்கு குட்டி விலங்குகளுக்கு விளையாட்டு பயிற்சியாளர் யானை ஒன்று சவால் கொடுத்தது. ஒரு பெரிய மரப்பெட்டியை எல்லாரும் சேர்ந்து நகர்த்த வேண்டும். பெரிய யானைகள் எல்லாம் தங்கள் பலம் கொண்ட மட்டும் கயிற்றை பிடித்து இழுத்தன, கர்ஜித்து ஊதின. ஆனால் பெட்டி அசைந்து கூட கொடுக்கவில்லை. மற்ற குட்டி விலங்குகளும் கயிற்றை இழுத்து தோற்றுப்போயின. சின்னாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் மெதுவாக பெட்டியின் அருகில் சென்றான். கயிற்றை இழுப்பதற்கு பதிலாக அவன் தனது துதிக்கியை பெட்டியின் அடியில் உள்ள ஒரு சிறிய துளையில் வைத்தான். அங்கிருந்து தனது மெல்லிய பீப் பீப் சத்தத்தை மெதுவாக வெளியேற்றினான். அவனது அந்த மெல்லிய சத்தம் ஒரு சிறிய அதிர்வாக பெட்டியின் அடிப்பாகம் முழுவதும் பரவியது. தரையோடு ஒட்டியிருந்த அந்த பெரிய பெட்டி மெதுவாக அதிர்ந்து லேசாக மேலே அசைந்தது. அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பெட்டி லேசாக தூக்கப்பட்டதால் மற்ற குட்டி விலங்குகளுக்கு நம்பிக்கை வந்தது. அவை ஒன்று சேர்ந்து மீண்டும் கயிற்றை இழுக்க ஆரம்பித்தன. இம்முறை பெட்டி எளிதாக நகர்ந்தது. பயிற்சியாளர் யானை சின்னாவிடம் வந்து, சின்னா, உனது மெல்லிய சத்தம் பலமான சத்தத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதை இன்று நிரூபித்து விட்டாய். உனது பீப் ஒலி அதிர்வுகளை உருவாக்கி கஷ்டமான வேலையை எளிதாக்க உதவுகிறது என்று பாராட்டியது. சின்னா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அன்றிலிருந்து சின்னா தனது பீப் சத்தத்தை அதிர்வுகளை உருவாக்கவும் சில சமயங்களில் மெல்லிய இசையை இசைக்கவும் பயன்படுத்தினான். வண்டு, குயில் மற்றும் குள்ளநரி சிறுவன் இப்போது கேலி செய்வதை நிறுத்திவிட்டு அனைவரும் சின்னாவின் புதிய திறமையை பாராட்டினர். சின்னா தன் தனித்திறமையால் மகிழ்ச்சியடைந்தான். உன் தனித்திறமை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதுவே உன்னை சிறப்புடையவனாக்கும் என்ற பாடம் எல்லோருக்கும் புரிந்தது.